இன்றைக்கு நாம் பொன்வேலி மதிப்பாய்வு இரண்டாவது நிகழ்வு தொடங்க இருக்கின்றோம். இன்றைக்கும் நம்மோடு இணைந்திருப்பவர் தன்னுடைய பல பணிப்பளுக்கிடையே வந்து இணைந்திருக்கும் முனைவர் இலக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். இவர் புதுச்சேரியில் பிறந்தவர். கடந்த 42 ஆண்டுகளாக ஆசிரியராக பயணித்து வருகிறார். பூட்டான், இந்தியா, ஓமன், சவுதி அரேபியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் மேற்கல்வி துறைகளில் பயிற்றுனராக பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். ஆக்லாந்து நகரில் வாரம் ஒரு முறை முத்தமிழ் ஓசை என்னும் வானொலி நிகழ்ச்சியினை தமிழ் மக்களுக்காக தயாரித்து வழங்குகிறார். கடந்த 11 ஆண்டுகளாக இப்பணியை அவர் செவ்வனே செய்து வருகின்றார். இளஞ்சிறார்களுக்கு தமிழ் மொழியை பயிற்றுவிப்பதும் அவர்களது ஆளுமை திறன் மற்றும் சொல்வன்மை திறனை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மேம்படுத்த பயிற்சி பட்டறைகளை ஆக்லாந்தில் நடத்தி கொண்டும் வருகிறார். அவர்களுக்காக சொல்வேந்தர் மன்றங்களை நிறுவி அவர்களின் திறம் மேம்பட செயலாற்றிக் கொண்டு வருகின்றார். இவர் நியூசிலாந்து கல்வித்துறையில் ஆங்கில மொழி பயிற்றுனராக தற்போது பணியாற்றி வருகின்றார். இந்த நிகழ்வில் சத்யபிரபாவின் பொன்வேலி என்ற கவிதை நூலிற்கு மதிப்புரை வழங்க வந்திருக்கின்றார். ஐயா, ஒரு அருமையான நேரம் இது, நல்ல தருணம் இது. அம்மாவுடைய பொன்வேலி என்ற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கவிதைகளை படிக்கும் ஒரு வாய்ப்பு என்றுதான் கூறுவேன். மொத்தம் அவர் எழுதிய கவிதைகள் இந்த நூலிலே 89 கவிதைகள். யாரோ எவரோ என்று முடிக்கும் கடைசி கவிதை முதல் கவிதை ஆடவன் என்று தொடங்குகிறது. இந்த கவிதைகளை படிக்கும் பொழுது என்னெல்லாம் எனக்கு ஏற்பட்டதோ அந்த அனுபவங்களை கடந்த முறை பகிர்வதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் முழுவதுமாக பகிர்வதற்கு நேரமில்லை. ஏன்னா இவங்க என்ன சொக்குப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு கவிதையை வந்தது எழுதணும்னு போக மாட்டாங்க. உங்ககிட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற அனுபவத்தை கொண்டு வந்து கொட்டிட்டு அதை அங்க எடுத்துக்கோ இங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில ஒவ்வொரு பாடலை படிக்கும் பொழுதும் அவ்வளவு அதிக பக்கங்கள் கொண்ட கவிதைகளாக இல்லாவிட்டாலும், உதாரணமாக 9ஆம் பக்கத்தில் ஆடவன் என்று தொடங்குகிறது ஒரு கவிதை. அது 10ஆம் பக்கத்திலேயே முடிந்து போகிறது. ஏறக்குறைய மிக குறுகிய கவிதையாக தெரிகிறது. அப்படி நான் பார்க்கும் பொழுது கடந்த முறை இதை என்ன சொல்வது, திறன் ஆய்வு தான் செய்ய முடிகிறது. இதுக்கெல்லாம் மதிப்புரையெல்லாம் வழங்குவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் திறன் ஆய்வு என்பதே ஆங்கில இலக்கியத்திலோ எந்த இலக்கியத்திலுமே லிட்டரரி கிரிட்டிசிசம் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே இவருடைய கவிதையை நான் எடுத்து படிக்கும் பொழுது பல திறனாய்வாளர்களின் மூவா உட்பட வைங்களேன், அவரே இலக்கியத்திறன் என்ற புத்தகம் எழுதிருக்கிறார். அவர் உட்பட இங்க எங்கெங்க எடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம அந்த தேடிக்கொண்டே போகும்பொழுது அந்த அனுபவம் எனக்கு இரட்டிப்பாகிறது. இரட்டிப்பு மட்டுமல்ல, சமயத்தில் அதை விட கூடுதலாக அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. ஆகையால கடந்த முறை இவருடைய கவிதைகளை எடுத்து பயணிக்கும் பொழுது நான் நினைத்தேன், ஏறக்குறைய 40 கவிதைகளையாவது ஒரு முறை பார்த்து விடலாம், ஒரு பார்வையிலே முடித்து விடலாம், ஒரு சந்திப்பிலே முடிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அது இயலவில்லை. கடைசியாக நான் தொட்ட கவிதை அம்மாவுடைய கவிதை ஒன்று, புல்லு முளைச்சிருச்சு 34வது பக்கத்துல எழுதியிருக்கிறாங்க. அதை வரைக்கும் தான் சொல்ல முடியுது. அப்புறம் நேரத்தை பார்த்தா 1 மணி நேரம் போயிடுச்சே இருந்தாங்க. ஒரு 1 மணி நேரம் 20 நிமிடம் ஓடி போயிடுச்சு அப்படின்னாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அப்புறமா பின்பு ஒவ்வொரு கவிதையாக வாசிக்கும் பொழுது இன்று குறைந்தது 40 கவிதைகளையாவது 17 முதல் எங்கே போனாய், தேடல், களவாடி சென்ற நீ என்று பல தலைப்புகளிலே இவர் எழுதிய கவிதைகளை ஒரு 40 கவிதைகளையாவது பார்த்து விட்டால், என்னுடைய கணிப்புப்படி இதை இவர் எழுதிய 2 பாகங்களாக நானே பிரித்திருக்கிறேன். 40 ஒரு 9 பிரிச்சேன். அந்த 40ல இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த முதல் பக்கத்தையாவது முடிச்சேன்னா எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவருடைய படைப்பாற்றல் மட்டும் இல்லாம அந்த பயணம். நாமெல்லாம் கவிஞர்களாக பிறந்திருக்கவில்லை என்றாலும் கவிஞர்களாக ஆவதற்கு நம்மை சுற்றிருக்கும் மக்களும் பேராசிரியர்களும் பெருந்தன்மை மனம் கொண்டவர்களும் உதவி செய்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன்.
உதாரணமாக இவருடைய பாடலை படித்துக்கொண்டு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அங்கங்கே குறிப்பெழுதி வைத்துக் கொண்டு எனது மகிழ்ந்து பயணித்ததன் விளைவாகத்தான் இன்று ஒரு சில வரிகளை நான் அவரோடு பயணிக்கிறேன். இது என்ன சிறப்பென்றால் இதை எழுதியவரே கேட்கிறார். ஆகையால அவருக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்று அவருக்கும் புரிய வரும், எனக்குள் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை கூறுகிறேன். எங்கே போனாய் எங்கே போனாய் என்று ஒரு தலைப்பை அவர் கொடுத்து விட்டு அதற்குள்ளே போகும் பொழுது ஆரம்பமே மிகவும் வசத்தலாக எழுதுகிறார். அன்போடு அழைத்து வந்து கண்ணாமூச்சி விளையாடி கண்ணை கட்டி காட்டில் விட்டு விட்டு காற்றாய் பறந்து விட்டாய், கரடியாய் கத்துகிறேன், கானகம் சிரிக்கிறது என்று எழுதுகிறார். அந்த தொடர்ந்து வரிகளை பார்க்கும் பொழுது என் வழியே போகவிடேன், என் புலம்பல் கேட்கலையா என்று கேட்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது இவருடைய எண்ணம் அல்லது இவருடைய பார்வை அல்லது இவருடைய பயணம் யாரோடு போகிறது என்று எனக்கு சில வினாக்கள் வந்தது. அந்த வினாவிலே ஒருவேளை காதலனாக இருக்குமோ, நண்பனாக இருக்குமோ, அல்லது வேறு யாராவது நமக்கு தெரிந்த ஒருவராக இருக்குமோ என்றெல்லாம் எனக்கு தோன்றியது. கடைசியில் முடிவுக்கு வந்து விட்டேன். திடீரென வந்தாய், தித்துக்கு முத்தமிட்டாய், திரும்பி பார்த்தேன், காணவில்லை என்று ஒரு இடத்திலே இதே கவிதையில் குறிப்பிடுகிறார். அதாவது எங்கே போனாய் என்ற தலைப்பில் வந்த கவிதை. இன்னும் சிறப்பு பாருங்களேன். இருட்டுலகில் குருட்டு கண்களோடு தேடி பார்க்கிறேன், கூவி அழைக்கிறேன், குனிந்து உட்கார்கிறேன். இது என்ன? இது எப்படி ஆங்கிலத்துல பல விதத்துல பல இடங்கள்ல இந்த போயட்டிக் டிவைசஸ் சொல்லுவாங்க. இது இரண்டு புற என்ன சொல்றது, இருதலை கொள்ளி எறும்புன்னு அந்த மாதிரி இவங்க தவிக்கிறாங்களோன்னு தோணுச்சு. இருட்டு உலகு, குருட்டு கண்ணு, தேடி பார்க்கிறேன், கூவி அழைக்கிறேன், குனிந்து உட்கார்கிறேன், என்ன செய்யற என்று கேட்டாய், எழுந்து நின்றேன், இரு என்றாய், காணவில்லை, எங்கே போவாய், எதற்கு என்னிடம் வருவாய், கண்ணை திறந்து விடேன், காட்டுக்குள் வழி தேடுகிறேன், என் வழியே போக விடேன், என் புலம்பல் கேட்கலையா, வந்து விட்டாயா, ஆகா வா வா, வந்து என் கண்கட்டை அவிழ்த்து விடு, சேர்ந்து சிரிப்போம், சேர்ந்து நடப்போம், காதல் மேடையிலே நீ சாட்சி அடி வெண்ணிலவே, அன்றொரு நாள் அதே நிலவில் நினைவு வருகிறதா ஒரு திரைப்பட பாடல். எங்கிருந்து எடுத்தாரோ தெரியல. எம்ஜிஆர் பாடுவாரு, சரோஜா தேவி அம்மா இருப்பாங்க. அன்றொரு நாள் அதே நிலவில் என்ற தலைப்பில் அந்த பாடல் வரும். அவர் இருந்தார் என் அறை தலைப்பில் தான் வரும். நன்றி கண்ணதாசனுக்கு. நான் மட்டுமா பாடுகிறேன், நீ நீ என்று. ஆக இந்த வகையிலே இந்த கவிதையை பார்க்கும் பொழுது எனக்கு இவருடைய உள்ளத்தின் தேடல் நன்றாக தெரிந்தது. அது தன்னுடைய ஆன்மாவோடு பேசுகிறாரா அல்லது தன்னுடைய பழைய நினைவுகளோடு பேசுகிறாரா என்று எங்கே போனாய் என்று அருமையான கவிதையிலே அவர் அவ்வாறு முடிக்கிறார். அடுத்தது உடனே வருகிறது ஒரு கவிதை, 18வது கவிதை. அதற்கு தேடல் என்னும் பெயர் பெற்றிருக்கிறார். இந்த கவிஞர்களுக்கே பெரிய தொல்லை என்னன்னா, அவங்க நிறைய வச்சிருக்கிறாங்க. நிறைய செய்திகளை எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் படிக்கிறார்களோ வாசிக்கிறார்களோ அதை அப்படியே என்ன சொல்றது, போல்டர் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. கவிதை வரும்பொழுது டக்குன்னு வெளியே வந்து போச்சு. அடுத்த பாடல் பாருங்களேன். தொடங்கும் பொழுதே இந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால், இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டே நான் இருக்கும் இடத்தில் தேடுகிறேன் என்று எழுதுகிறார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே என்று ஒரு பாடல் வரும். அதை பாடியவர் படத்தில் ஜெமினி கணேசன், எழுதியவர் கண்ணதாசன். அந்த தாக்கம் இவருக்கு இருந்திருக்குமோ என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் இருக்கும் இடத்தில் தேடுகிறேன், கிடைக்காது என்று தெரிந்தும் கிடைக்குமா என்று தேடுகிறேன், இல்லை என்பது புரிந்தும் இருக்காதா என்று தேடுகிறேன். நன்றி அம்மா. இந்த மாதிரி சிறப்பான இது அடுக்குமொழி என்று நான் விட்டுவிட்டு போக முடியாது. ஏனென்றால் அதனுடைய தொடர்பான நினைவுகள் ஒன்றுக்கொன்று சங்கிலி போல் இணைத்துக் கொண்டே போகும் பொழுது அதனுடைய பலம் எனக்கு தெரிகிறது. அதனுடைய சக்தியும் அந்த மேலாண்மை அல்லது மேல் உணர்வும் எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். இல்லை என்று புரிந்தும் இருக்காதா என்று தேடுகிறேன், கணக்கில் ஓயும் வரை கருத்து மங்கும் வரை தேடுவேன். தேடிக்கொண்டே இருப்பேன்,
தேடலே என் வாழ்க்கை, தேடலே என் உயிர், தேடலே எனக்கு ருசி. எனக்கு தேடவில்லை என்றால் நான் தேடப்படுவேன். தேடுங்கள், கண்டடைவீர்கள். என்ன இதுல இது இன்னும் ஒரு சொக்குப்பொடி. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஒரு பாட்டு ஒண்ணு வந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்று ஒரு பாடல். அதை பாடிய ஒரு கிறிஸ்தவ பாடல். அந்த அந்த பாடலின் தாக்கம் இவருக்கு ஏற்பட்டிருக்குமோ? ஏன்னா அப்படியே சொல்லாட்சி பாருங்க, அப்படியே பயன்படுத்துறார். பயன்படுத்தும் போது திறனாய்வு செய்யும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, நமக்கு படித்த நம் காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில், இளமை காலத்திலோ, பள்ளி காலத்திலோ, கல்லூரி காலத்திலோ நாம் தேடிய அந்த உணர்வுகள், படித்த அந்த உணர்வுகள் எனக்கு மிகவும் நன்றாக புரிந்தது. தேடவில்லை என்றால் நான் தேடப்படுவேன், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மிகச் சிறப்பாக முடித்திருக்கிறார். அருமையான கவிதை. இதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அடுத்தது 19வது கவிதை. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா பாருங்களேன், களவாடி சென்ற நீ என்று ஒரு பாடல், என்று ஒரு கவிதை. களவாடி சென்ற நீ. இதுல ஒரு வேடிக்கை, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னா, உறக்கமும் விழிப்பும் அற்று நான் இரவுகளையும் பகல்களையும் களவாடி சென்ற நீ ஊனுருகி சிவலோகம் சென்ற காரைக்கால் அம்மை போல நான் உருகி நிற்கின்றேன், நன்றி என்கிறார். அவ்வளவுதான், முடிச்சிட்டார். கவிதையை முடிஞ்சது. களவாடி சென்ற நீ என்றது ஏற்கனவே 7 வரியிலே முடிச்சிட்டாரு. ஆனா 7 வரியில நிறைய சொக்குப்பொடி வித்தையெல்லாம் பண்ணியிருக்கிறார். உதாரணமாக, உறக்கமும் விழிப்பும் அற்று நான் இரவுகளையும் பகல்களையும் களவாடி சென்ற நீ. அந்த நான் யார்? ஒரு இடத்துல பாரதி சொல்லுவான், நான் என்னும் நாடகத்தை நடத்துவோன் நான் என்று கூறுவான். பாரதியுடைய அருமையான வரிகளிலே மிகவும் எனக்கு பிடித்த வரி அது. நான் என்னும் நாடகத்தை நடத்துவோன் நான். அப்போ நான் பேசிட்டு இருக்கிற நான், எனக்குள்ளே ஒரு நான் இருக்கிறான் என்று அவர் கூறுவார். அதே போல இவங்களும் ஊனுருகி சிவலோகம் சென்ற காரைக்கால் அம்மை போல, மிகச் சிறப்பான ஒரு ஓமை எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறார். நான் உருகி நிற்கின்றேன், நான் உருகி நிற்கின்றேன். அந்த நான் என்பது என்ன? உறக்கமும் விழிப்பும் மற்ற நான் என்பது என்ன? அந்த 2 நானும் ஒரே நானா இல்லையா என்பதற்கு எனக்கு ஒரு தெளிவான பொருளை கொடுத்தவர் மகாகவி பாரதி தான். நான் என்றும் நாடகத்தை நடத்துவோன் நான். ரொம்ப சிறப்பு. அடுத்தது 20வது கவிதை. இதையே நூலின் தலைப்பாகவும் இட்டிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் பிறந்தவை. பொன்வேலி என்னும் அருமையான தலைப்பு. காதல் கசக்காதான், காதல் கசக்காது காதல் கணக்கும், முதுகு சுமை அல்ல முன் கழுத்து சுமை, முடக்கி போடும் சுமை, குனிந்து குனிந்து நடப்பதும் சுமப்பதும் சுயமரியாதைக்கு சவால். பலவித என்ன ஓட்டங்கள், பலவித என்ன அலைகள் இங்கே மோதி கொண்டே இருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. காதல் கசக்காது காதல் கணக்கும், முதுகு சுமை அல்ல முன் கழுத்து சுமை, முடக்கி போக்கும் சுமை இருந்தாலும் அந்த சுமையோடு நான் நடப்பது எனக்கு முக்கியமானது. ஏனென்றால் என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய தன்மானம் அதிலே அடங்கியிருக்கிறது என்பதற்கு ஒரு வேலியை போடுகிறார். அதற்காகத்தானோ ஒரு அழகான தலைப்பிலே பொன்வேலி என்று கூறுகிறார் என்று நினைக்கிறேன். நிமிர்ந்து நிற்க இயலாத நேசச்சுமை ஆளை அடிமையாக்கும் ஆசை சுமை, சுட்டி கிடந்த கயிறை பறித்தால் சுமை அருந்து விழும், சுமந்தவளும் சோர்ந்து விழுவாள், சுமந்தலும் சேர்ந்து விழுவாள், பொன்வேலி மட்டுமல்ல. ரொம்ப மிகவும் சிறப்பான ஒரு கவிதையாக நான் இதை பார்க்கிறேன். ரொம்ப அடுத்ததான் எனக்கு ரொம்பவும் சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்தது 21வது கவிதை. யார் நீ என்று தலைப்பு. யார் நீ? இது அருமையான கேள்வி. படம் ஒன்று பார்த்திருப்போம். மாமழை போல் இறங்கி என்ன அவ்வளவுதான் ஆரம்பிச்சாங்க. எனக்கு உடனே சரி, இவங்க வேற எங்க போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்கன்னு சொன்னா, 4வது பாடல் திருப்பாவை ஆண்டாள்கிட்ட போயிட்டாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். ஆசிரியர் ஒத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய அனுபவம் அது இல்லையா? அதுல அழகா சொல்றாங்க, மாமழை போல் இறங்கி மனசை நினைத்து தேவனை போல் அருளை தித்திக்கும் உணர்வு ஊட்டி பூக்களாக பொழிந்து புத்துணர்வாய் கலந்து, இந்த பொழிந்து கலந்து என்ன நடக்குறீங்க, கனிவாய் பேசி கண் சிமிட்டி சிரித்தாய், இதெல்லாம் சொல்றாங்களே, அது என்னதான்னு நம்முடைய ஆண்டாளுடைய பாடல் அந்த பாசுரத்தையே சற்று உள்வாங்கி
அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க, இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் இன்ப உணர்வும் எனக்கு ஏற்பட்டது. அதை படிக்கிறேன். அதை படித்துவிட்டு இந்த பாடலை படிப்போம். அப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த திறனாய்வு சரியான நிலைப்பாட்டிலே இருக்கிறதா இல்லையா என்று நமக்கே விளங்கும். பாருங்களேன், அவர் கூறுகிறாள், ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கயக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ என்பாவா என்று அந்த திருப்பாவை பாடல் வருகிறது. அதை அவர் அப்படியே எடுத்து உள்வாங்கி தன்னுடைய வாணியிலே தன்னுடைய திறத்தினாலே பூக்களாக பொழிந்து புத்துணர்வாய் கலந்து என்னும்போது எனக்கு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஏக்கம் வந்தது. திரும்பவும் படிக்க வேண்டுமே, திருப்பாவை ஆண்டாளுடைய வரிகளை படிக்க வேண்டுமே. அது மட்டுமல்ல, அடுத்ததும் போகிறார். கட்டி தழுவாமல் கதைகள் பல பேசாமல் மின்னல் போல் மின்னி சொல்றா பாருங்களேன். மின்னல் போல் மின்னி என்னும் போது எனக்கு அந்த சாரங்கம் போல் அதிர்ந்து என்று ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, தாழாதே சாரங்கள் உதைத்த சரமழை போல் பார்க்காத மின்னல் போதே எனக்கு திரும்ப அங்கதான் போறேன். மேகத்துக்குள் மறைந்து மாமழை போல் இறங்கி மனசே நினைத்தாய். நல்ல ஒரு அருமையான உதாரணம், அருமையான ஒரு சொல்லாடல். அதை பயன்படுத்தி தன்னுடைய உணர்ச்சியையும் அதில் குழைத்து இழைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இடி இடித்த உணர்வில் நம்ம மழை இப்பதான் பேசணும், திரும்ப வர்றாங்க. இடி இடித்த உணர்வில் நடுநடுங்கி நான் நிற்க களவாணி கண்ணன் போல் கண் பொத்தி நீ சிரித்தாய் பூவால் வருடி புன்னகையால் முத்தமிட்டு கேலியும் பேசி கிளந்தெழச்சை எம்பாவாய் எனக்கு முடிக்க தோணுது. ஆனா இவன் கிளந்தெழச்சை செய்தாயே என்று முடிக்கிறார். நீ ஆனா பெண்ணா அடியேன் அறியேன் தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய் ஆணாக அதட்டுகிறாய் பெண்ணாக நாணுகிறாய் விழிக்குள் இருந்தபடி வித்தை பல காட்டுகிறாய். இது ரொம்ப சிறப்புப்பா, எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் இவை. வித்தைகள் காட்டுகிறாய்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். கவிஞன் இந்த சொற்களை ஆளும் பொழுது வித்தை பல காட்டுகிறாய் என்று அந்த சொல்லாடல் அந்த சொற்களை இப்படி அப்படியே மாற்றி போட்டு கனவிலும் நனவிலும் கண்களுக்குள் உரைகிறாய் என்று மிக அழகாக தன்னுடைய நடையிலே என்ன சொல்ல வருகிறார் என்று நமக்கு நன்றாக புரிகிறது. அந்த 21வது பாடலிலே, அதாவது யார் நீ இல்ல, ஆமா யார் நீ என்று தொடங்கும் அந்த பாடலிலே. அடுத்ததாக 22வது பாடலை நாம் பார்க்க வேண்டும். அந்த 22வது பாடல் நூல் வைத்திருந்தால் அது 44வது பக்கத்தில் வருகிறது. காலம் மாறவில்லை. இது பொதுவான தலைப்பு தான். அந்த பொதுவான தலைப்பிலே என்ன வாழ்க்கை நிலையை, வாழ்க்கை சுமையை, வாழ்க்கை அவலத்தை, அல்ல வாழ்க்கையின் என்ன சொல்றது அந்த சுவையை எப்படி காட்டலாம் என்று ஒரு நிலை வரும்பொழுது அதை இப்படி ஆடுகிறார் இந்த கவிஞர். வழக்கமான சண்டை என்று வாய்மூடி காத்திருந்தேன் காணல் வரி கோவலன் போல் அவன் கடைவீதிக்கு போய்விட்டான். ஒரு குடும்பத்தில் நிகழும் நிகழ்ச்சியாக நாம் இதை மனக்கண் முன்னே நிறுத்தி பார்க்கலாம். வழக்கமான சண்டை என்று காலம் மாறவில்லை, எதுவும் மாறாது இந்த தலைப்பிலே அவர் சொல்ல வரும் கருத்தினை தலைப்பிற்கு ஒட்டியபடி வழக்கமான சண்டை என்று வாய்மூடி காத்திருந்தேன் காணல் வரி கோவலன் போல் அவன் கடைவீதிக்கு போய்விட்டான். காணல் வரி என்றால் மாதவியிடம் கோபமாக பிரிந்து கடை போய்விட்டான் என்பது கடைவீதிக்கு போய்விட்டான். மாலை வாரார் ஆயினும் காலை வருவார் என மாதவி பொன்வயலாக மனம் திறந்து வைத்திருந்தேன். போனவன் போனாண்டி படகோட்டி படத்துல வரும் இல்லையா, அது போல போனவன் வரவில்லை, பொழுதும் கரைந்தது, கற்பனை செய்த ஊடலும் கூடலும் காலாவதியானது. மிக அருமை. இந்த ஊடலும் கூடலும் என்பது அவசியம் வாழ்க்கையில் தேவை என்பதற்கு இந்த பாடல் சற்று அடிக்கொடுத்து நமக்கு காட்டுகிறது என்று நான் உணர்கிறேன். அச்சமும் நடுக்கமும் அரங்கேறி மிரட்டியது. ஏனென்றால் அவன் இல்லை இல்லையா, அவன் இல்லாதிருக்கும் நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ன கதியாகுமோ, எந்தபடி போகுமோ எனக்கு தெரியவில்லை. அதனால அரங்கேறி மிரட்டியது. அவ்வளவுதானா, இனி இப்படியேவா என்ற புலம்பல் மெல்ல எட்டி பார்த்து குட்டி போட்டது என்று மிக அருமையாக இந்த பாடலிலே காலம் மாறவில்லை என்று தெரிவித்தார்.
எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, ஒரு 89 தலைப்புகளை பாடல்கள் எழுதுவது, கவிதை எழுதுவது என்பது மிகவும் சரியாகத்தான் தோன்றும். இருந்தாலும் முதல்ல தலைப்பை வைத்துக்கொண்டு அந்த தலைப்பை ஏற்றபடி அவர்கள் கொண்டு சென்ற விதம் நமக்கு புரிகிறது. அடுத்தது வாடும் பெண்பால். வாடும் பெண்பால் என்ற தலைப்பிலே இவர் பேசியது என்னவென்றால், பெண்பால் என்றால் பெண்களுக்காக சாதகமாக பேசுகிறாரோ என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் ஆசை முள்குத்தும் வாசப்பலா என் நேசப்பலா உன்பால் கொண்ட அன்பால் வாடும் பெண்பால் வறட்சி போக்க வான்மழை பொழிகவே. அவ்வளவுதான், முடிச்சிடுறார். 23வது கவிதை அப்படியே முடிந்து விடுகிறது ஒரு 7 வரிகள்ல. இது சமயங்கள்ல கொஞ்சம் வளர்ந்து போறாரு, சமயத்துல 7 வரிகளை முடிச்சுக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் எனக்கு நினைச்சு பார்க்கும்போது மீண்டும் பாரதி தான் நினைவுக்கு வருகிறான். எனக்கு பாரதி எவ்வளவு பிடித்த ஒரு கவிஞன். அகினி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தத்தருகிட திட்டோம் என்று அந்த பாடலை முடிப்பான். மிக 4 சுருக்கமான வரிகள். அதுபோல இங்கே அவர் சுருக்கமாக சொல்லுகிறாரோ அதுதான் தோன்றுகிறது. ஆசை முள் குத்தும் வாசப்பலா என் நேசப்பலா உன்பால் கொண்ட அன்பால் வாடும் பெண்பால் வறட்சி போக்க வான்மழை பொழிகவே. இது கணவனை நோக்கி குறுந்தொகையில் பார்க்கிறோமே, தலைவன் தலைவி, தலைவன் சென்றவுடன் தலைவி அவனை பற்றி நினைத்து ஏங்கி தோழியிடம் கூறும் கருத்துக்கள் போல எனக்கு அந்த சாயல் தெரிந்தது, வேறொன்றுமில்லை. உன்பால் கொண்ட அன்பால் வாடும் பெண்பால், அந்த அந்த பெண்பால் அன்பால் என்ற வார்த்தை பயன் அல்லது சொல்லாடல்கள் எனக்கு மீண்டும் மீண்டும் பல கவிஞர்களுடைய வரிகளை மீண்டும் சிந்திக்க வைத்தது. உதாரணமாக கண்ணதாசன் போன்ற கவிஞர்களை பற்றியும் இந்த சொல்லாடல்கள் எல்லாம் எனக்கு இவர் பயன்படுத்துகிறார், தாக்கம் அவர்களுக்கு நிறைய இருந்திருக்கிறது என்று எனக்கு தெரிய வருவது. அடுத்து தோழியின் கேலி, இது 24வது பாடலாக இவர் கொடுக்கிறார். இது சற்று பெரிய பாடலாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். தோழியின் கேலி பார்ப்போமே. பேசினால் சண்டை வரும், பேசாவிட்டால் பிரிவு வரும், கூசினால் கோபம் வரும், கூசாவிட்டால் இன்பம் வரும், இலக்கணங்கள் மாறி தலைக்கணம் ஏறியதும் புலவி சிறிது மிகுந்து கார்ப்பு கூடி கசப்பேறியது, வேம்பின் பைங்காய் என் தோழி தரும்போது தேன் பூங்கட்டி என்ற நீரே தைத்திங்கள் குளிர் நீர் தந்தால் கடும் உவர்ப்பு என்கிறீர் என்று என் சங்ககால தோழி நகைத்தபடி என்னை நக்கலடித்தார் என்று கூறுகிறார். மிகச்சிறப்பு. அதாவது கவிதை என்பது காலத்தை கடந்து நிற்கிற ஒன்று என்பதற்கு இது ஒரு சான்றாக எனக்குப்படுகிறது. சாதாரண நிலைதான். பேசினால் சண்டை வரும், பேசாவிட்டால் பிரிவு வரும், கூசினால் கோபம் வரும், கூசாவிட்டால் இன்பம் வரும். சரி, இலக்கணங்கள் மாறி இலக்கியம் ஆனதோ என்று ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். கண்ணதாசன் வரிகள் தான் நினைக்கிறேன், எஸ்பிபி பாடியிருப்பார். அந்த தலைக்கணம் ஏறியதும் புலவி சிறிது மிகுந்து கார்ப்பு கூடி கசப்பேறியது, வேர்ப்பு அந்த பைங்காய் சொல்றா பாருங்க, கார்ப்பு கூடி வேம்பின் பைங்காய் என் தோழி தரும்போது தேன் பூங்கட்டி என்று நீரே. அது தோழி என்ன சொல்லி இருப்பாள்? தோழி தலைவரை நினைத்து இவர் அப்படி இருந்தார் உனக்கு நன்று செய்வதற்குத்தானே அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவதால் அவர் வேம்பின் பைங்காய் என் தோழி கூறும் பொழுது தேன் பூங்கட்டியாக மாறியது, தைத்தியங்கள் குளிர் நீர் திறந்தால் கடும் உவர்ப்பு என்கிறீர் என்று என் சங்ககால தோழி போல். அதாவது அந்த நினைவு, ஒருவேளை சங்ககால மக்கள் வாழ்ந்த நிலையினை இங்கு இப்படி நாம் இயற்கையோடு வாழ்ந்தால், இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் நிலைகளும் எட்டுமோ என்று அவர் நமக்கு தெரிவது போல எனக்கு தெரிகிறது. 47வது பக்கத்திலே அலையும் காற்று என்று ஒரு அருமையான கவிதை. போதும் நிறுத்து, வேண்டாம் உன் சகவாசம், கேட்கும் போது தரமாட்டாய், வேண்டாத வேளையில் வந்து கொட்டி முழக்குவாய், மௌனமானது வானம், சீறி சிறந்தது பூமி, வானவில் தன்
கலர் பேனாவால் கையெழுத்திட்டது. உடன்படிக்கையில் ஆண்டவர் புன்னகைத்தார். அமைதி இல்லாமல் அசைந்து கொண்டிருந்தது. நினைவு தணுப்பால் குளிர் எடுத்தது காற்று. என்னன்னா, ஒரு இயற்கை காட்சியை வைத்துக்கொண்டு மனித நிலைகளை, உணர்வு நிலைகளை படம் பிடித்து காட்டும் ஒரு அருமையான நிகழ்வு இதிலே எனக்கு தெரிகிறது. அதாவது இந்த அலையும் காற்றுன்றதுல போதும் நிறுத்து வேண்டாம் உன் சகவாசம், கேட்கும் போது தரமாட்டாய் வேண்டாத வேளையில் வந்து கொட்டி முழக்குவாய். இது என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு நினைவுல கணவன் மனைவியோ அல்லது காதலன் காதலியோ அந்த பேச்சுவார்த்தையோ எதிலோ அந்த ஊடலை ஒட்டி இது நிகழ்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. போதும் நிறுத்து வேண்டாம் உன் சகவாசம் என்று கூறினாலும் கேட்கும்போது தரமாட்டாய் கேட்காத வேளையில் வந்து கொட்டி கொடுத்து விடுவாய். கேட்கும்போது கிடைக்காது, கிடைக்கும்போது நாம் அதை விரும்ப மாட்டோம் என்றது போல மௌனமானது வானம், சீறி சினந்தது பூமி, வானவில் தன் கலர்பேனாவால் கையெழுத்திட்டது என்று கூறுகிறார். ஆகையால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இயற்கையோடு பயணிக்கும் பொழுது இந்த மாதிரியான ஆரவாரத்துக்கு நாம் அடிமையாகாமல் இருக்கலாமே என்று அவர் கூறுகிறார் போல தோணியது. என்றால் அமைதி இல்லாமல் அசைந்து கொண்டிருந்தது நினைவு தணுப்பால் குளிர் எடுத்த காற்று. அது வந்து நம்முடைய சொந்த நினைவலைகளையும் தன்னுடைய மனது படும் வேதனையும் கூறுகிறாரோ. அமைதி இல்லாமல் அசைந்து கொண்டிருந்தது. ஆகையால் நாம் இயற்கையோடு பயணித்தால் அமைதி இருந்து அசைந்து கொண்டிருக்கும் என்று அவர் கூறுவது கூட எனக்கு அந்த நினைவு ஏற்பட்டது. ஆகையால இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். அருமையான ஒரு பாடல். அவங்க தலைப்புல கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த கவிதை எப்படி உருவானது என்பதை பற்றி பேச வேண்டும் போல இந்த தலைப்பே இருந்தது. ஆகையாலே ஓர் உயிர் ஓர் உடல் என்ற தலைப்பிலே போகத்தான் போகிறேன் உன்னை விட்டு அல்ல இந்த உலகத்தை விட்டு, அனுப்பிய பாட்டுக்களை கேள் என் குரல் துணிக்கும், திட்டிய குரல் பதிவுகளை கேள் என் அக்கறை தெரிக்கும், வாழ்த்திய பதிவுகளை பார் என் காதல் ஜொலிக்கும், தடை செய்த நேரங்களை நினை உன் வன்கொடுமை புரியும், அன்னை மீனாளின் அழகு கிளி போல் உன் தோளில் இருந்தபடி காதை கடிப்பேன், காதலை உரைப்பேன், குட்டிச்சாத்தான் போல கூடவே வருவேன், குறுக்க குறுக்க பேசுவேன், ஒரு உயிருக்கு இரண்டு உடல் எதற்கு, நாம் ஓர் உயிர் ஓர் உடல், உன் மனவாசல் தேடி வரத்தான் போகிறேன். மிகச் சிறப்பு. மிக அந்த சுருக்கமாக நறுக்கு தெரிப்பது போல என்று கூறுவார்களே, அது போல மிகவும் தெளிவாக எடுத்த கவிதையின் தலைப்புக்கு ஏற்ப தன்னுடைய என்ன சொல்ற ஒரு நல்ல சொல்லாடலை வைத்து நல்ல கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் கவிஞர். ஓர் உயிர் ஓர் உடல். உண்மைதான், எனக்கு ஒரு உயிர் ஒரு உடல் தான். இருந்தாலும் இரண்டு நிலை, அதாவது இரண்டு மனங்கள் இல்லாத ஒரே மனமாக நாம் பயணம் செய்யும் நிலை வரும் பொழுது, கணவன் கணவியாகவோ தலைவன் தலைவியாகவோ போகும் பொழுது போகத்தான் போகிறேன் உன்னை விட்டல்ல இந்த உலகத்தை விட்டு, அனுப்பிய பாட்டுக்களை கேள் என் குரல் துணிக்கும் என்று இது ஒரு அருமையான ஒரு சொக்குப்படி வச்சிருக்கிறாங்க. இதை எழுதியவன் அல்லது சொன்னவன் தலைவனா தலைவியா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் வந்து ஆணா பெண்ணா கூட தெரியாதுங்க. ஒரு ஆத்மா மாதிரி, ஆத்மாவுக்கு ஆணா பெண்ணா கிடையாது இல்லையா? அது போல இது ஆண் சொல்கிறாளா அல்லது ஆண் சொல்கிறானா அல்லது பெண் சொல்கிறார்களா என்று கூட தெரியாத அளவுக்கு திட்டிய குரல் பதிவுகளை கேள் என் அக்கறை தெரிக்கும். இது மனைவியாகவும் தலைவியாகவும் இருக்கலாம், தலைவனாகவும் இருக்கலாம். வாழ்த்திய பதிவுகளை பார் என் காதல் ஜொலிக்கும். ஆக காதல் ஜெயிக்க வேண்டும் என்பதில் இந்த கவிஞர் மிகவும் கட்டாயமாக அது வென்றுதான் தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் வார்த்தை ஜாலங்களை காட்டி இந்த அருமையான கவிதையை படைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. தடை செய்த நேரங்களை நினை உன் வன்கொடுமை தெரியும். அது பெண்ணாக இருக்கலாம், மனாக இருக்கலாம். அதனால மிகவும் சிறப்பு. இது மிகவும் என்னை மிகவும் கவர்ந்தது என்றால் இவங்க மதுரைக்காரங்களா இருந்தாலும் அந்த சொக்கனையும் மறக்க முடியாது, மீனாட்சியை மறக்க முடியாது. அதனால அழகா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க. அன்னை மீனாளின் அழகு கிளி போல் உன் தோளில் இருந்தபடி காதை கடிப்பேன், காதலை உரைப்பேன். ஆக என்ன அழகு பாருங்க. ஆக காதல் என்றாலே ஒரு தனி அழகு நமக்கெல்லாம் தெரியும். அந்த காதல் வேண்டும் என்பதற்குத்தான் நாம் இத்தனை காலமும் 60 வயதாலும் சரி 70லும் சரி
இருபதிலும் சரி அதுக்காக நாம் நம் நேரத்தை செலவிடுகிறோம், எதையெல்லாம் செலவிடுகிறோம். இருந்தும் அது கிடைக்காத வரைக்கும் நமக்கு பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு வேடிக்கையான விளையாட்டு. அதனால அன்னை மீனாளின் அழகு கிளி போல் உன் தோளில் இருந்தபடி காதை கடிப்பேன், காதலை உரைப்பேன், குட்டிச்சாத்தான் போல கூடவே வருவேன், குறுக்க குறுக்க பேசுவேன். அது நல்லதுன்னு சொல்றாங்க இவங்க. அதாவது காதல் வயப்பட்டு அவர்கள் எப்படித்தான் பேசினாலும் அது நன்றாகத்தான் முடியும். அதற்காகத்தான் அவங்க மறிச்சு மறிச்சு பேசுறாங்க. குட்டிச்சாத்தான் போல வந்தாலும் குறுக்க குறுக்க பேசினாலும் அன்பின் வயப்பட்டதால அது மாதிரி பேசுறாங்க. அதனால காதலுக்கு சற்று நேரம் கொடுங்க என்பது போல இந்த அருமையான கூற்று அவங்க தெரிவிக்கிறாங்க. ஓர் உயிர் ஓர் உடல் இரண்டும் இரண்டு உயிரும் சேர்ந்த போது ஒரு ஒரு ஆன்மாவாக ஒரு உயிராக வரும். ஆகையால் ஓர் உடல் என்றாலே இங்கு எனக்கு மீண்டும் நினைவுக்கு வருவது திருச்செங்கோடு தான். திருச்செங்கோடுல பாத்தீங்கன்னா இரண்டு உடலும் ஒன்றாகவே இருக்குது இல்லையா? அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல திருச்செங்கோடு மலை மேல பாத்தீங்கன்னா. ஆக அது போல வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அந்த கோடிட்டு காட்டுகிறாரோ இதெல்லாம் நமக்கு திறனாய்வு செய்யும் பொழுது பகுதி 50-50 நீ பாதி நான் பாதி அந்த மாதிரி ஒரு பயணம் செய்தால் ஒரு உயிருக்கு எதுக்கு ரெண்டு உடல் இந்த மாதிரி ஒரு நிலையை அவங்க நமக்கு காட்டிட்டு எழுதவும் செய்யறாங்க. நாம் ஓர் உயிர் ஓர் உடல் உன் மனவாசல் தேடி வரத்தான் போகிறேன். இந்த நிலை வந்துவிட்டாலே மிகவும் சிறப்பு. எனக்கு இன்னும் சொல்ல போனா அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். 7 சக்கரத்தை பத்தி பேசுவாங்க. மனிதனுடைய தியான முறைப்படி உட்கார்ந்தோம்னா காலையில மூலாதாரத்துல இருந்து சகசிரநாமம் வரைக்கும் அதை எழுப்பி கொண்டு போகும்போது 7 சக்கரங்கள் மூலமாக பயணிக்கிறோம். அது தியான முறைப்படி குண்டலினி எழுப்புதல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு என்னன்னா இந்த பாம்பு மாதிரி உள்ளே கீழே படுத்திருப்பவள் பார்வதி அல்லது உமை, அந்த உமையை மேலே கொண்டு செல்பவன் மனிதன். அல்லது சொல்லிக்கலாம் ஒரு சன்னியாசியோ சாமியாரோ பக்தனோ என்று சொல்லிக்கலாம், சித்தரன் சொல்லிக்கலாம். அதை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது மேலே இருவரும் சங்கமிக்கும் பொழுது ஏற்படும் அனுபவம் இருக்கிறது இல்லையா? அதுதான் இறைவனை காணும் நிலை என்று நாம் படித்திருக்கிறோம். அதைத்தான் இவங்க அழகா அப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களோ இதுல என்ற எண்ணம் கூட எனக்கு ஓடுகிறது. ஆக நாம் நிறைய பார்க்க படிக்க இந்த மாதிரி கவிதைகளை படிக்கும் பொழுது இது இன்னும் கூட நமக்கு அதை மெருகூட்டி நம்முடைய வாழ்க்கை நன்றாக எடுத்து செல்லுகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா காலமும் கோலமும் என்று. எனக்கு இந்த தலைப்பே எனக்கு சற்று ஒழுக்குகிறது. என்றால் பலதரப்பட்ட காலத்திலே நம் கோலங்கள் மாறுகின்றன. ஒரு பிறப்பு என்று எடுக்கிறோம், ஒரு குழந்தையாய் பிறக்கிறோம் என்று இந்த காலம் செல்ல செல்ல நம்முடைய கோலமும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற நினைப்பில் நான் பார்த்தேன் இந்த கவிதையை. ஆனால் அவர் செல்லும் பாதையை பாருங்களேன், வேறமா இருக்கு. மாசி மாதம் மச்சும் குளிரும், மச்சும்னா குளிரும், பனித்துளியாய் தோன்றி வாடைக்காற்றில் வளர்ந்து கோடையில் சிரித்து வசந்தத்தில் துளிர்த்து ஆடிக்காற்றிலும் அசராமல் நின்று ஆவணியில் காற்றடிக்க ஐப்பசியில் மழை பெய்ய அந்த அடைமழையில் நனைந்து நசிந்து விட்டது எது என்று நமக்கு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? இதை நம்மிடையே விட்டு விடுகிறார். அதாவது இந்த கவிதை பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அளவிலே எழுதி முடிச்சிடுறாரு. காலமும் கோலமும் பாத்தீங்கன்னா 11 வரிகள் தான். இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கும் பொழுது எனக்கு ஏகப்பட்ட எண்ண அலைகளும் என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய பயணத்தில் ஏற்பட்ட பலவிதமான நிலைகளும் நினைவுக்கு வருகிறது. மாசி மாதம் மச்சும் குளிரும் பனித்துளியாய் தோன்றி வாடைக்காற்றில் வளர்ந்து கோடையில் சிரித்து வசந்தத்தில் துளிர்த்து ஆடிக்காற்றிலும் அசராமல் நின்று ஆவணியில் காற்றடிக்க ஐப்பசியில் மழை பெய்ய அந்த அடைமழையில் நனைந்து நசிந்து விட்டது. இதை எதை பற்றி கூறுகிறார்? என்னுடைய பயணத்தை பற்றியா, அல்லது என்னுடைய அனுபவத்தை பற்றியா, அல்லது என்னுடைய ஆத்மாவை பற்றியா, அல்லது என்னுடைய இப்பொழுது இருக்கும் நிலையை பற்றியா என்றெல்லாம் பல விதமான வாய்ப்புகளை கொடுத்து அவர் மேற்கொண்டு பயணிக்கிறார். என்னை பொறுத்தவரை இது பகவத்கீதை என்று நினைக்கிறேன். அதை நெருப்பினில் போட்டால் வேகாது, நீரினில் போட்டால் நனையாது, காற்றினால் கொண்டு போக முடியாது என்றெல்லாம் ஆன்மாவை பற்றி பேசுவார் கண்ணன், கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? அந்த மாதிரி எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டாலும் அந்த நிலையிலும் நீ மேலோங்கி வர வேண்டும், உன் நிலையை விட்டு விடாதே என்று சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய அனுமானம் மட்டுமே. இதுதான் சரி என்று சொல்வதற்கு நான்
வாதிட முடியாது. ஆகையால் மிக அருமையான தலைப்பிலே அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். அடுத்தது இது காலமும் கோலம் என்ற வகையிலே, காலமும் மாறும் கோலமும் மாறும் என்ற நினைப்பிடிலே அது எழுதப்பட்ட கவிதையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அடுத்தது மின்னல் ஒளியில் கூசிய கண்கள் இருட்டின் விடுதலை நிரந்தரம் நிச்சயமான பரவச பெருவெள்ளம். மின்னல் ஒளியில் கூசிய கண்கள் இருட்டின் விடுதலை நிரந்தரம் நிச்சயமான பரவச பெருவெள்ளம் நொடியில் சரிந்த கோபுர கலசரான கோட்டை கொத்தளம். ஈசல் சிறகு இறப்புக்கு அறிகுறி இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஏங்க இரண்டும் போச்சு இன்பம் மண்ணாச்சு இதுதான் வாழ்க்கையா இதுவே வாடிக்கையா என்று ஒரு சின்ன ஈசலை கொண்டு வந்து ஒரு உதாரணமாக நம்மிடையே காட்டி அந்த மின்னலையும் காட்டி அந்த மின்னல் ஒளியில் கூசிய கண்கள் இருட்டின் விடுதலை நிரந்தரம் என்று அந்த மின்னல் ஒளியை பார்த்து நாம் நிச்சயமென பரவச பெருவெள்ளம் கொள்கின்றோம். நொடியில் சரிந்த கோபுர கலசம் குட்டிச்சுவரான கோட்டை கொத்தளம். நொடியில் சரிந்த கோபுர கலசம், அதாவது நம்முடைய முடிவெடுக்கும் திறனை அதில் நாம் சிறிது வெளிச்சத்திலே நாம் எடுத்து விடுகிறோம் என்று சொல்கிறாரா, அல்லது சிறிய வெளிச்சம் இருட்டுக்கு நல்லது என்ற நினைப்பில் அங்கேயே விட்டு விடுகிறாரா என்று நமக்கு பலவிதமான சவால்களை கொடுக்கிறார். என்னை பொறுத்தவரை இந்த பாடலை படிக்கும் பொழுது ஈசல் சிறகு இறப்புக்கு அறிகுறி இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஏங்க. ஆக அதாவது ஒன் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் டூ இன் த புஷ் என்று கூறுவார்கள் இல்லை, அதே போல இவர் சிறிது வெளிச்சம் ஏற்பட்டவுடன் நீ மிகவும் மகிழ்ந்து விடாதே, அதற்கு அதிகமாக பயணம் செய்தால் உனக்கு அதனால் வரும் தொல்லை இல்லை, அதனின் இளன் என்று ஒருவர் கூறுவார் இல்லையா, அதுபோல் இரண்டும் போச்சு இன்பம் மண்ணாச்சு இதுதான் வாழ்க்கையா இதுவே வாடிக்கையா. ஆகையாலே ஒரு சில மகிழ்ச்சியான தருணங்கள் வந்த உடனே உன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து விடாதே, உன்னுடைய நினைப்பு உன்னோடு இருக்க வேண்டும், உன்னை விட்டு நீ எங்கும் வெளியே போகாதே என்பது போல எனக்கு தோன்றுகிறது. இதை சற்று உள்வாங்கி பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சிறிது வெளிச்சம் என்பது, நீங்க எத்தனை பேர் அதுக்கு போயிருக்குன்னு தெரியாது, என்னுடைய அனுபவம் புத்தருடைய விபாசனா தியான முறை என்று ஒன்று இருக்கிறது. அதுல நீங்க பயணிச்சீங்கன்னா இதுதான் நிச்சயமா வருங்க. நமக்கு கொஞ்சமா நமக்கு எங்காவது ஒரு சிறிய துளி இன்பம் வரும். இன்பம் என்றால் இறைவனை காண்பது போன்ற ஒரு மான்மாவை தரிசிப்பது போன்ற ஒரு உணர்வு வரும். அது 60 நொடிகளில் ஒரு நொடி என்று சொல்லலாம், இந்த அளவுக்கு வரும். உடனே நமக்கு மீண்டும் அந்த சிந்தனை வந்துவிடும். சிந்தனை வரும் பொழுது மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பயணிக்கணும். ஆகையாலே அப்படி நீங்கள் தன்னை விட்டுவிடக் கூடாது. உன்னுடைய மிட் பாயிண்ட் ஈக்குவானிமிக்கல் சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட்ல இருக்கணும். இருந்தால் சிறிது வெளிச்சம் உன்னை வேறு இடத்திற்கு வேற தடத்திற்கு அழைத்து செல்லாது என்பது போல முடித்திருக்கிறாரோ என்று தோன்றுகிறது. முத்தாரம் போனும் முகிழ்முலை என்ற ஒரு அருமையான ஒரு கவிதை. முத்தாரம், முத்து ஆரம், முத்து மாலை இல்லையா, அது என்ன தெளிவாக சொல்றான் பாரு. முத்தாரம் பூட்டி முளைமுகம் கொஞ்சி சத்தான சொல் கூறி சரசம் செய்தாலும் அப்பனும் அன்னையும் அன்று ஆண்டானுக்கு அடிமை என்றோ, அதை காட்டியே ஆக வேண்டும் இது அரசனின் ஆணை என்றோ, தோல் சீலை கூடாது மார் மூண்டு கூடாது மூட்டுக்கு கீழே துணி உடுக்க கூடாது ஞாயிறுக்கு நாயருக்கும் காட்டு நம்பூதிரிக்கும் காட்டு நாய்க்கும் காட்டு பேய்க்கும் காட்டு காட்ட மறுத்தால் கடும் வரி கட்டிடு. என்ன அருமையான இந்த சொல் ஆடல்கள், அல்லது தான் என்ன நினைக்கிறோம், தான் என்ன சொல்ல வரோம் என்றதை அந்த வித்தியாசமா காமிச்சிருக்கிறாங்க. அதாவது அப்பனும் அன்னையும் அன்று ஆண்டானுக்கு அடிமை என்றோ, அதை காட்டியே ஆக வேண்டும் அது அரசனின் ஆணை என்றோ என்று கூறிவிட்டு, தோல் சீலை கூடாது மார் மூண்டு கூடாது, அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இது எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது என்பது போல, மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது, நாயருக்கும் காட்டு நம்பூதிரிக்கும் காட்டு. இந்த நாயர் நம்பூதிரி எல்லாம் கேரளா பாணிங்க. நாயர் ஒரு சாதி, நம்பூதிரி ஒரு சாதி, நாய் ஒன்று,
பேய் ஒன்று, எல்லோருக்குமே சமமாக உன்னுடைய அனுபவத்தை பங்கிட வேண்டுமோ என்று கூறுகிறார் போல தோன்றுகிறது எனக்கு. அதுதான் முத்தாரம் பதிக்கும் அனுபவம் கிடைக்கும் நிலை என்று நான் நினைக்கிறேன். இது நம்மில் நாம் என்பது 30வது பாடலாக அமைந்திருக்கிறது. நம்மில் நாம் சிறப்பா இருக்குல்ல கேட்கறதுக்கு. என்னுள் நான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பயணித்திருக்கிறோம். ஆனால் நம்மில் நாம் போதும் என்று ஒரு சொல். நீ என்னிலும் நான் உன்னிலும் இருப்பதாக ஓர் பிரமை. நீ என்னில் இருக்கிறாய் சிற்றின்பம், நான் உன்னில் இருக்கிறேன் இருந்தால் பேரின்பம். கொஞ்சம் நம்ம அலசி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் நம்மில் இருந்தால் அது பரவசம், உலகில் ஒரு முறை நிகழும் அதிசயம், அதிசயம் காண்போம் வா. அதுங்க என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தலைப்பு நம்மில் நாம். நம்மில் நாம் என்றால் இங்கு உமையும் ஈசனும் ஒன்றாகி இருப்பது போன்ற ஒரு பாவம், ஒரு நிலை. போதும் என்று ஒரு சொல். நீ என்னிலும் நான் உன்னிலும் இருப்பதாக ஒரு பிரமை. இருக்கட்டும், அப்படி இருந்தால் நல்லதுதான். நீ என்னில் இருந்தால் இருக்கிறாய், அது சிற்றின்பம். சரி, அப்ப என் என்பது என்ன? சிற்றின்பம் செய்வதற்கு ஒரு வழியாக நீ என்னோடு பயணிக்கும் பொழுது அது ஏற்படுகிறது. நான் உன்னில் இருக்கிறேன் இருந்தால் அது பேரின்பம். அப்போ நான் என்பது என்றால் சிறிய எண் அல்லது சிறிய நான் என்னும் நாடகத்தை நடத்துபவன் நான் என்று கூறினானே, அது போல நான் உன்னில் இருக்கிறேனா? நான் என்பது இங்கே சற்று அதிகபட்ச நிலை. இப்போ இன்னும் சொல்லப்போனா அந்த நான் என்னும் நாடகத்தை நடத்துபவன் நான் என்பது இறைவன் இல்லையா? அதைத்தானே அவன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான். இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறான். எத்தனை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? கடவுள் என்பது கடவுள் அல்ல, உன்னுடைய உள்ளத்திலே நீ கடந்து போகும் பொழுது அது தெரிகிறது. கட உள் என்று நாம் போனால் உள்ளே இருப்பவன் இறைவன் தான், எனக்குள்ளே இருப்பவன் இறைவன். அப்ப நான் செய்வதையெல்லாம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நல்லதோ கெட்டதோ, திருடுறனோ கொள்ளையடிக்கிறனோ லஞ்சம் வாங்குறனோ எல்லாவற்றையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது போல, நான் உன்னில் இருக்கிறேனா? அப்படி இருந்தால் அது உனக்கு வேண்டும். ஆகவே அந்த நான் என்பதை நீ ஏற்றுக்கொள். நீ என்று சிற்றின்பமாக சிற்றின்பத்தின் ஒரு என்ன சொல்றது, ஒரு தொடர்ச்சி தான் பேரின்பம் இல்லையா? இல்லாவிட்டால் நாம் அந்த குண்டலினியில் அந்த பாம்பை எழுப்பி மேல கொண்டு போய் சிவனிடம் சேர்க்க மாட்டோம் இல்லையா? அது பேரின்பம் இல்லையா? இப்ப சிற்றின்பத்திலும் நான் இன்பம் பெறத்தான் செய்கிறேன், ஆனால் அது ஒரு கணத்திலே வந்து மறைகிறது. ஆனால் பேரின்பம் என்றால் அது மறையாது, அவனோடு கலந்திருப்பேன் என்று கூறுவது போல எனக்கு தெரிகிறது. அது உண்மை கூடங்க. எத்தனை பேர் நீங்க வடலூர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. வடலூர்ல ராமலிங்க அடிகளாருடைய அந்த அடுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்றதுன்னா அணையா அடுப்பு இருக்கு. 1868 அவங்க அணைச்சாருங்க. அது இறைவனை நோக்கி மக்களுக்கு பசி தர வேண்டுமே என்று அவர் தொடங்கியது போல தொடங்கியது, இன்றும் இருக்கிறது. அப்ப அந்த இறைவன் அங்கே இருக்கிறான் என்பதற்கு நம்ம நேரா பார்க்கணும். அதான் இங்க எனக்கு தெரிகிறது. நாம் நம்மில் இருந்தால் அது பரவசம், உலகில் ஒரு முறை நிகழும் அதிசயம், அதிசயம் காண்போம். அந்த அதிசயத்தை நீங்க பார்க்கணும்னா வடலூருக்கு போங்க, நிச்சயமா அது நமக்கு புரிய வரும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அப்ப நம்மில் நாம் என்பதை உணர வேண்டும் என்றால் தயவு செய்து வடலூருக்கு போங்க. அங்கு உள்ள 1500 பக்தர்களுக்கோ அங்க இருக்கும் மக்களுக்கோ உணவு ஒவ்வொரு வேளையும்னா ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. அப்ப ஏற்பட்ட அடுப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மிகச் சிறப்பான ஒரு கவிதை. அது தத்துவத்தை தொட்ட ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன். அடுத்தது சுடு சொற்கள் என்பது 54வது பக்கத்தில் வருகிறது. சுடு சொற்கள் நல்லதா? நாவினால் சுட்ட வடு, தீயினால் சுட்ட புண் ஆறுமே ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்ற திருவள்ளுவர் அந்த குரல் எனக்கு நினைவு வருகிறது. இவங்க என்ன சொல்றான் பாப்போமே. சுடு சொற்கள் அல்ல இத்துப்போன இதயத்தை பழம் துணியாய் நச்சென தட்டி நசுக்கி எறியும் நச்சுக்கற்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அவையே என்னை பார், நான் என்று தெரிகிறதா?
ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சுட்ட படம் வேணுமா சுடாத படம் வேணுமான்னு கேட்டாங்க இல்லையா? பார்க்கும்போது அங்க நிக்கிறார் முருகப்பெருமான் நிக்கிறார். அது ஒரு பக்கம் சுட்ட படம். இது சுடு சொற்கள். அந்த சுடு சொற்களுடைய பயன் என்னவாக இருக்கும்? அதனுடைய அடுத்த கட்ட நிலை என்னவாக இருக்கும் என்பதற்கு நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம நச்சுன்னு சொல்றோம். ஆனா அவங்க அதை நச்சு கற்கள்னு சொல்றாங்க. சிறப்பம்மா, மிகச்சிறப்பு. சுடு சொற்கள் அல்ல இத்துப்போன இதயத்தை பழந்துளியாய் நச்சு நச்சென தட்டி நசுக்கி, அந்த நச்சு வேற, கடைசியில வர நச்சு வேற. அந்த நசுக்கி நச்சு 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 என்று சொல்லாடல்கள் மிகச்சிறப்பு. மிகவும் அழகாக ஒரு பயணித்த ஒரு அனுபவமாக எனக்கு தெரிகிறது. ஆக சுடு சொற்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த கவிதை எனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது என்று நான் மானம் காத்த ஏசப்பா ஒரு அருமையான 32வது பாடலாக இது அமைந்திருக்கிறது. மானம் காத்த ஏசப்பா அங்கோர் பெண் நாங்கேலி முளைவரி கொடுக்க வக்கின்றி கனத்த முளைகளை தானே அறுத்து வாழை இலையில் வைத்து கொடுத்தாள். இதற்கு தானே வரி கேட்டாய் எடுத்துச் செல்லடா ஈனப்பயிலே என்றாள். நெஞ்சை தொடும் அருமையான வரிகள் இல்லையா இது? ஒரு பக்கம் ஏசப்பா வந்தார், மார்மறைக்க ஆணையிட்டார், ராணி சாதியர் மார்ச்சியலை கிழித்தெறிந்தார், சந்தையில் தாலி அறுத்தெழுந்தார், தோல் துப்பட்டாவால் ஒருபுறம் மறைத்து மறுபுறம் காட்டும் முத்தார வித்தார புரட்சி பெண்ணினமே உடுத்துவது நம் உரிமை, உடுத்தத்தான் உரிமை பெற்றோம் ஒவ்வொன்றாய் காட்டால. ரொம்ப சிறப்பு. அது இயேசு அப்பாவை இங்க கூப்பிட்டாங்க. இது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற அல்லது ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும் நிலைப்பாடான வரிகளா என்றால் நிச்சயமா உண்மைதான். ஏனென்றால் வெறும் ஏசப்பா மட்டும் இல்லைங்க, நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அதை படம் பிடித்து காட்டுவது போல இந்த வீரத்தையும் காட்டுகிறார்கள் இல்லையா? வாழை இலையில் வைத்து கொடுத்தால் இதற்குத்தானே வரி கேட்டாய். என்ன மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலையை எடுத்து சொல்லலாம். எடுத்து செல்லடா ஈன புயலை, அதற்கும் உனக்கு வரி வேண்டுமா? ஒரு பக்கம் ஏசப்பா வந்தார், மார் மறைக்க ஆணையிட்டார், ராணி சாதியர் மார்ச்சியலை கிழித்தெறிந்தார், சந்தையில் தாலி அறுத்தெறிந்தார். அதெல்லாம் இந்த கவிஞருக்கே உள்ள ஒரு அருமையான பாணி. கோபம், அவ்வளவு கோபம் இருக்குதுன்றது இந்த கவிஞருடைய வரிகள் நமக்கு நல்லா தெரியுது. தோல் துப்பட்டாவால் ஒருபுறம் மறைத்து மறுபுறம் காட்ட முத்தார வித்தார புரட்சி பெண்ணினமே உடுத்துவது நம் உரிமை என்று இந்த நல்ல ஒரு கருத்தை பதிவிடுகிறார் ஆசிரியர். உடுக்கத்தான் உரிமை பெற்றோம், அது சிறிய மாற்றம், உடுக்கத்தான் இல்லை, உடுக்கத்தான் உரிமை பெற்றோம் ஒவ்வொன்றாய் காட்டார்ல என்று மிகச்சிறப்பான ஒரு கவிதையாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்தது தலைப்பெல்லாம் பாருங்க, ஒன்னும் நச்சு நச்சுன்னு இருக்கு. யார் என் தெய்வம்? எத்தனையோ சாதி இருக்கு, எத்தனையோ மதம் இருக்கு. என்னுடைய மதம் எது என்பதற்கு எனக்கு அடையாளம் சொல்வதற்கு ஒரு மதம் இருக்கிறது, அதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய தெய்வம் எது, எனக்கு யார் தெய்வம் என்று கேட்பது போல ஒரு அருமையான கவிதையை படைத்திருக்கிறார். தெய்வத்தை நான் மறந்த கோபமோ என்னமோ, தெய்வமாய் நீ வந்த வேளையோ தருணமோ, அந்த தெய்வம் கொதித்து அனலாய் பாய்ந்து சந்தோஷ பூக்களை சாம்பலாக்கியது. சரி, இதுக்கு மேல என்ன சொல்ல வராங்க என்றால் மிக சிறப்பான ஒரு நிலையை வைக்கிறாங்க. அவ்வளவுதான், 8 வரிதான். தெய்வத்தை நான் மறந்த கோபமோ என்னவோ எனக்கு தெரியாது, தெய்வமாய் நீ வந்த வேலையோ நல்லது கெட்டது என்பதெல்லாம் இருக்க போக தருணமோ தெரியவில்லை, அந்த தெய்வம் கொதித்து அனலாய் பாய்ந்து சந்தோஷ பூக்களை சாம்பலாக்கியது. ஆக தெய்வம் என்பது என் மதத்தில் இல்லை, உன் மதத்தில் இல்லை, அனைத்து மதத்திலும் இருக்கிறது, அனைவர் உள்ளத்திலும் இருக்கிறது என்பதை அந்த பாடல் எனக்கு தெளிவுபடுத்துவதாக தெரிகிறது. அந்த தெய்வம் கொதித்து அனலாய் பாய்ந்து, இந்த தெய்வம் அந்த தெய்வம், எந்த மதம் அந்த மதம் என்றெல்லாம் நீ பார்க்காதே, உன்னுடைய கடமை தெய்வத்தை உணர்வது. அது எதுவா இருந்தால் என்ன, நீ நினைக்கும் பொழுது நீ அதுவா வா என்று நமக்கு தெரிகிறது இல்லையா? காட் இஸ் விதின் என்று பைபிள் கூறுகிறது. அது போல தெய்வம் அந்த நிலைக்கு கோபமாய் கொதித்து அனலாய் பாய்ந்து சந்தோஷ பூக்களை ஏன் நசுக்கியதுன்னா, எனக்குள்ள தெய்வத்தை நான் காண மறுக்கும் பொழுது அல்லது கண்டுபிடிக்க நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த தெய்வமே என்னை அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போய்விடும் என்று கூறுவது போல எனக்கு தெரிகிறது.
மிக நல்லது. அடுத்ததாக நாம் 34வது பாடலாக பார்வை என தலைப்பெற்றிருக்கும் அந்த பாடலை பார்க்க இருக்கிறோம். பார்வை என்பது என்ன என்றால், கடலை பார்ப்பது போல், மழையை பார்ப்பது போல், ஆகாயத்தை அண்ணாந்து பார்ப்பது போல், வெண்மேகத்தை வெறித்து பார்ப்பது போல் உன் படத்தை பார்க்கிறேன், நீயும் பார்க்கிறாய் செல்லமே, சிரித்துக் கொண்டே பார்க்கிறாய். சரி, சிரிக்கி மகள் எண்ணத்தை இப்படி பார்க்கிறாள் என்று நினைத்துக் கொண்டே பார்க்கிறாய். சரி, பார்வை ஒன்றே போதும், பல்லாயிரம் சொல் வேண்டுமா? நோக்கு வர்ம தாக்குதல் இதுவோ, ஆளை கட்டி போடும் அசாத்திய வித்தையோ, மெஸ்மரிசமோ, மாயமோ, மந்திரமோ, வசியமோ, வனப்போ, பார்க்கிறேன் பைத்தியம் போல், ஊமை போல், உயிரற்ற பிணம் போல் என் வாழ்வு என் எதிரில் என் உடன் வந்து சேரும் நாள் என்னாலோ அதுவரை என் உயிர் போகாமல் இருக்கட்டும், காவல் தேவதையாக காதல் மோகினியாக பார்த்தேன், பார்க்கிறேன், பார்த்துக்கொள்வேன், பார்த்துக்கொள்வேன் என்று முடிக்கிறார். மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை தன்னுடைய சொற்களிலே அதை அழகாக அடக்கி தந்திருக்கிறார் நம்முடைய கவிஞர் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக எனக்கு தெரிகிறது. ஒரு சாதாரண நிலைப்பாடுதான், சாதாரண ஒரு பார்வை, அதில் அந்த பார்வையை சொல்லி அதன் மூலமாக ஒரு மாபெரும் தத்துவார்த்தமான கருத்தை பதிவிடுகிறார் என்பது போலத்தான் எனக்கு தெரிகிறது. சாதாரணமாகத்தான் பார்க்கிறாங்க. கடலை பார்ப்பது போல், மழையை பார்ப்பது போல், ஆகாயத்தை அண்ணாந்து பார்ப்பது போல், வெண்மேகத்தை வெறித்து பார்ப்பது போல் உன் படத்தை பார்க்கிறேன், நீயும் பார்க்கிறாய் செல்லமே. இது என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயின் படத்தை நான் பார்க்கும் பொழுது ஏற்படும் ஒரு உணர்வு தான். என்னை பொறுத்தவரை என் தாய் மறந்து விட்டாலும் தாய் என்னோடு தான் பயணிக்கிறாள் என்ற உணர்வு எனக்கு இன்றும் என்னுடைய மேரோஸ் என்று கூறுகிறோமே, அதற்குள்ளே பயணிக்கிறாள், என்னுடைய குருதியின் மூலமே பயணிக்கிறாள் என்றெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். உன் படத்தை பார்க்கிறேன், நீயும் பார்க்கிறாய் செல்லமே, சிரித்துக் கொண்டே பார்க்கிறாய். நீ என்னை பார்க்கும் பொழுது சிரித்துக் கொண்டே என்னை பார்க்கிறாய். சிறுக்கி மகள் எண்ணத்தை இப்படி பார்க்கிறாள் என்று நினைத்துக் கொண்டே பார்க்கிறாய். அது அந்த படத்தை பார்த்து நான் பார்க்கும் பார்வை இந்த கவிஞர் பதிவிடுகிறார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பான ஒரு உணர்வை எனக்கு அது விட்டு செல்கிறது என்றுதான் கூற வேண்டும். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? இதுவும் கண்ணதாசன் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்ல முடியாது, தவறு அது. அதனுடைய அவர் என்ன சொல்றது, ஊடுருவி, அவர் மூலமாக ஊடுருவி அந்த கவிதை வருகிறது. பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? இது யார் நீ என்ற படத்திலே ஜெய்சங்கர் பாடுவார். ஜெயலலிதா அந்த நிலையில் இருக்கும் பொழுது அருமையான அந்த அந்த சரியா இன்சர்ட் பண்றாங்க பாருங்க, அது மிகச்சிறப்பு. நோக்கு வர்ம தாக்குதல் இதுவோ, ஆளை கட்டி போடும் அசாத்திய வித்தையோ, மெஸ்மரிசமோ, மாயமோ, மந்திரமோ, வசியமோ, வனப்போ, இதெல்லாம் இது எங்கிருந்து வருகின்றன? இதெல்லாம் அந்த பார்வையிலிருந்து. அந்த படத்தை பார்க்கிறாரா அல்லது அந்த ஓவியத்தை பார்க்கிறாரா? அதன் மூலமாக அவருக்கு அந்த தாக்குதல்கள், அந்த என்ன சொல்வது, அந்த நிலைப்பாடுகள் மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அந்த கவிஞரின் உச்சத்தை நான் பார்க்க முடிகிறது. ஆளை கட்டி போடும் அசாத்திய வித்தையோ, மெஸ்மரிசமோ, மாயமோ, மந்திரமோ என்றெல்லாம் கேட்கிறார். வசியமோ, வனப்போ, பார்க்கிறேன் பைத்தியம் போல், ஊமை போல், உயிரற்ற பிணம் போல் என் வாழ்வு என் எதிரில் என் உடன் வந்து சேரும் நாள் என்னாலோ அதுவரை என் உயிர் போகாமல் இருக்கட்டும், காவல் தேவதையாக காதல் மோகினியாக பார்த்தேன், பார்க்கிறேன், பார்த்துக் கொள்வேன். இந்த உணர்வு வேணுங்க. இது ஒவ்வொரு நாளும் நமக்குள் நம்மை தேட வேண்டும் என்பதற்கு இது அருமையான ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிகுறியாக எனக்கு தோன்றுகிறது. ஒரு படத்தை பார்ப்பதன் மூலம் அது தாயின் படமாக இருக்கலாம், காதலின் படமாக இருக்கலாம், நண்பரின் படமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சக உதரன் அல்லது சகோதரி யாரா இருந்தாலுமே இல்லாமல் இருக்கும் நேரத்தில் அவரை பற்றி நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட எண்ண அலைகள் நிச்சயமாக வந்து மோதும் என்பதற்கு இந்த பாடல் மிகவும் நல்ல சான்றாக இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. இப்போ அடுத்தது லூசு 35வது பாடலாக லூசு பயணம். லூசு பெண்ணே லூசு பெண்ணே என்ற ஒரு பாடலாம் கேட்டிருக்கிறோம். அந்த லூசுலாம் நமக்கு தெரியும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லூசுகளை அறையில் அடைத்து குடும்பம் நடத்தலாம், லூசுகளோடு கை கோர்த்து பயணிக்க முடியுமா? அப்படி 1000 லூசுகளை பார்த்த அரங்க சிந்தாமணி அடுத்த ஊரில் மேய்கிறாளாம். ரொம்ப அவ்வளவுதான். இந்த கவிதை என்ன சொல்லுது என்றே தெரியவில்லை. அவங்க சொல்றாங்க, லூசுன்றாங்க, கடைசியில் நம்ம லூஸ் ஆகிட்டு போயிடுறாங்க.
என்ன சொல்றாங்க பாருங்களேன், லூசுகளை அறையில் அடைத்து நம்ம குடும்பம் நடத்தலாம். லூசுகளோடு கைகோர்த்து பயணிக்க முடியுமா? முடியாது. அப்படி 1000 லூசுகளை பார்த்து அரங்கர் சிந்தாமணி அடுத்த ஊரில் மேய்கிறாளாம் என்று கூறுகிறார். அப்போ எட்ட நெல்லு என்ற அமர் இருக்கு. லூசு பயணம் சற்று உங்களை பாதிக்காத மாதிரி நீங்க பயணம் செய்யுங்க என்பது போல இருக்கிறது. இது 36வது பாடலாக இல்ல 35வது பாடலாக இருக்கிறது. ஏறக்குறைய நாம் 1 மணி நேரம் 10 வினாடிகள் 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதனோடு முடித்துக் கொள்ளலாமா? வேறொரு நேரத்திலே இன்னும் சில பாடல்களை பார்க்கலாம் ஒவ்வொன்றாக என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அதிகம் பார்த்தால் நமக்கு அலுப்பு தட்டிவிடும். அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்கம்மா. இது இந்த குரூப் இந்த மீட்டோட நீங்க முடிச்சிருங்க சார். அடுத்ததுல தேவராஜ் சார் கருத்துரை வழங்குவாங்க. சரி, இப்ப நான் முடிச்சுக்கிறேன். 35வது பாட்டு சொல்லி முடிச்சிருங்க. 40 பாட்டோட முடிச்சிருங்க. அடுத்து அதை தொடர்ந்து அடுத்த மீட் நம்ம இதே லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்ப தேவராஜ் சார் கருத்துரை வழங்குவாங்க. சரி, அடுத்தது 36வது. இவங்க மதுரையில் இருந்ததால ஏகப்பட்ட தாக்கம் இருந்திருக்கு போல தெரியுது. மாமழை போட்டதும் மாமழை போட்டதும் இல்லையா, ஊழ்வினை உருத்து வந்து ஊற்றுதும் அங்க இருந்து எடுத்துக்கிறாங்க சிலப்பதிகாரத்துல இருந்து. மாமழை போட்டதும் மாமழை போட்டதும். மழை எனக்கு பிடிக்காது, ஈரம் அதுவும் பிடிக்காது, மண் தூசு பிடிக்கவே பிடிக்காது, சாலையோர குடிசை மழை பெய்தால் வீடு ஒழுகும், வாசல் ஈரமாகும். இது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். வாசல் ஈரமாகும், வெளியே போக முடியாது, வருமானம் கம்மி, சாலையில் ஆள் இல்லை, பசி பட்டினி சோகம், மழைக்கால மகிழ்ச்சி இரவில் ஆரம்பம், 8க்கு 8 அறை, அப்பா கட்டிலில் அம்மா அவர் அருகில், நாங்கள் இருவரின் முகம் பார்த்து பழைய தனிப்பாடல்கள், தேன் குரலில் அம்மா பாட 4 வரிகளாக பல பல பாடல்கள், ராஜ தர்பார் தான், பசி தெரியாது உறக்கம் வரும், ஒவ்வொருவராக மெல்ல உடல் நீட்டி கால் மடக்கி, வயிற்றின் இரைச்சல் இடியின் முழக்கம், வெளியே ஒரே மழை, விடியட்டும் பார்ப்போம். ரொம்ப சிறப்பப்பா, ரொம்ப சிறப்பு. அது தலைப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாமழை போட்டதும் மாமழை போட்டது. அந்த மழை வந்தால் என்னென்ன நடக்கும், என்னென்ன நடந்தால் நான் எப்படி பயணிக்கணும், அதை தாண்டி எப்படி வெளியே வர வேண்டும். அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வாங்க. யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி இன் லைஃப், இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் இன் யுவர் லைஃப் என்று சொல்லுவார்கள் இல்லையா. அது போல இவர், எனக்கு எதெல்லாம் பிடிக்காது, மழை பிடிக்காது, ஈரம் பிடிக்காது, மண் தூசி எதுவுமே பிடிக்காது, இருந்தாலும் இதை அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமா மழை பெய்தால் வீடு ஒழுகும், வாசல் ஈரமாகும், வெளியே போக முடியாது, வருமானம் இருக்காது, அப்பா வேலைக்கு போக மாட்டாரு, பசி பட்டினி சோகம் இவையெல்லாம் தலைவிரித்தாடும். ஆனால் மழைக்கால மகிழ்ச்சி நமக்கு இரவுல நல்லா தெரியும். 8க்கு 8 அறையில அப்பா கட்டில படுத்திருப்பாரு, அவங்க அருகில் அம்மா இருப்பாங்க. நாங்கள் இருவரின் முகம் பார்த்து பழைய தனிப்பாடல்கள் பாடுவோம். அந்த தேன் குரலில் அம்மா பாட பாட 4 வரிகளாக பல பாடல்கள், ராஜ தர்பார் தான். பசி தெரியாது, மழை தெரியாது, வறுமை தெரியாது, எதுவுமே. உறக்கம் வரும், ஒவ்வொருவராக மெல்ல உடல் நீட்டி கால் மடக்கி, வயிற்றின் இரைச்சல் இடியின் முழக்கம், வெளியே ஒரே மழை, விடியட்டுமே பார்ப்போம். இருந்தாலும் அந்த பசியின் ஊடாக பயணித்தால் கூட அந்த மழையை ரசிக்கும் நிலை வந்துவிட்டால் நமக்கு பசியும் பறந்து போகும் என்பது போல கூறுகிறார். ஆகையால் இயற்கையோடு பயணிக்க வேண்டும் என்பதற்கு இந்த மாமழை போற்றுதும் போற்றுதும் என்று கூறுகிறார். மிக நல்ல அருமையான ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன். அறிவிப்பு வந்து மிக மிக குறைவுங்க. 4 வரிதான். உன் காதல் ஊமையன் கண்ட கனவு, என் காதல் குன்றிலிட்ட விளக்கு. சிறப்பப்பா. இப்படிப்பட்ட காதல் நல்லதா கெட்டதா என்றால், எனக்கு இது வந்து ஒருதலை காதல் போல் தான் தோன்றுகிறது எனக்கு. அப்போ உன் காதல் ஒரு ஊமையன் கண்ட கனவாகவும், ஊமையன் சொல்ல முடியாது, ஆனா காதலிக்கிறாங்க. என் காதல் குன்றிலிட்ட விளக்கு போல் தெரிகிறது, ஆனால் அதை எடுத்துச் செல்வாரில்லை, அதை கொண்டு நான் பயணிப்பாரில்லை. ஆகையால் காதலை உன் வாழ்வில் எடுத்துக்கொண்டால் அதை காதலாக வைத்து காதலோடு பயணித்து விடு என்பது போல கூறுகிறார் என்று கூறுகிறேன் என்று தெரிகிறது எனக்கு. அடுத்தது வெட்டி விடு என்ற தலைப்பிலே, கனி தருவேன் என்று ஓடி வருகிறாய் ஒவ்வொரு முறையும், கனி தருவேன் என்று ஓடி வருகிறாய் ஒவ்வொரு முறையும், காய்ந்து கிடக்கிறேன் என்று சொல்ல துடிக்கிறேன் ஒவ்வொரு முறையும், நீரூற்றாத எந்த மரம் காய்க்கும், வெறும் கிளையை பார்த்து விட்டு வெறுப்பது ஏன். இது ஏற்கனவே வந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். இது மீண்டும் வந்திருக்கு நினைக்கிறேன். வானம் பார்த்த பூமி அல்ல வாய்க்கால் பாசனம், வெட்டி விடு தண்ணீர் பாயட்டும் அல்லது வெட்டி விடு காய்ந்து சருகட்டும். ஆக வெட்டி விடுதல் என்பது நல்ல காரியத்துக்கு வெட்டி விடுவதாக இருக்கட்டுமே என்பது போல
வெட்டிவிட்டால் அந்த வாய்க்கால் வழியாக தண்ணீர் பாய்ச்ச முடியுமே என்ற ஒரு நல்ல கருத்தை பதிவிடுகிறார். பிணங்கள் என்பது அடுத்த 4 வரிகள் கொண்ட ஒரு கவிதை தான். செத்து செத்து விளையாடும் விளையாட்டில் ஏமாந்து போன பிணங்கள் பேசுவதில்லை. சிறப்பு வரை. செத்து செத்து விளையாடும் விளையாட்டில் ஏமாந்து போன பிணங்கள் பேசுவதில்லை. அப்போ ஏமாறாத பிணங்கள் பேசுமா என்பது வினா வருகிறது இல்லையா? ஆக செத்து செத்து விளையாடினாலுமே அந்த விளையாட்டில் உயிர் மூச்சோடு விளையாடு என்பதை இந்த பாடல் எனக்கு உணர்த்துவதாக தெரிகிறது. அடுத்ததாக 40வது பாடலாக இதை பார்க்கிறேன். அறம் கெட்டவன். அமைதியான ஆழமான குளம் அந்த பக்கமாய் போன அறம் கெட்டவன் குளத்தின் மீது கல்லெறிந்தான். கல்லால் காயம்பட்ட தண்ணீர் தன் வலியை வரிசையாய் சொல்லி வருகிறது. நட்பும் உறவும் வளையங்களாய் வந்து ஆறுதல் சொல்கின்றன. அவன் அதோ போய்விட்டான். அடிபட்ட ஆறு இன்னும் அழுகிறது. அந்த முடிக்கும் பாங்கு மிகச் சிறப்பா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அறம் கெட்டவன் நல்லவனா, அவன் செய்தது தவறா என்பது ஒரு புறம் இருக்க, அமைதியான ஆழமான குளம் அந்த பக்கமாய் போன அறம் கெட்டவன் குளத்தின் மீது கல்லெறிந்தான். சரி, அது ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு காட்சியாக வைத்துக் கொள்ளலாம். கல்லால் காயம்பட்ட தண்ணீர் தன் வலியை வரிசையாக சொல்லி வருகிறது. சூப்பர், ரொம்ப அருமை. நீங்க ஒரு கல்லை அந்த குளத்தில் எறிந்தால் வளையம் வளையம் வளையமாக கடைசி அந்த கரையை தொடும் வரை அந்த வளையம் சென்று கொண்டே இருக்கும். அதுதான் அவர் வரிசையான்னு சொல்றாங்க. கல்லால் காயம்பட்ட தண்ணீர் தன் வலியை வரிசை வரிசையாய் சொல்லி வருகிறது. நட்பும் உறவும் வளையங்களாய் வந்து ஆறுதல் சொல்கின்றன. அவன் அதோ போய்விட்டான். அடிப்பட்ட ஆறு இன்னும் அழுகிறது. ஆகையாலே இந்த மாதிரி நிலைகள் இருக்கும் பொழுது நமக்கு உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள அல்லது நண்பர்களை வைத்துக் கொண்டு நமக்கு நாமே சற்று உறுதியும் அல்லது தன்னம்பிக்கையும் ஊட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதாக இது எனக்கு தெரிகிறது. ஏன்னா அதை கல்லெறிந்தவன் போய்விடுவான். நமக்குத்தான் அந்த வலி தெரியும். அடிப்பட்ட ஆறுதான் அழும். அடிப்பட்ட அந்த ஆற்றின் அலைகள் தான், குளத்தின் அலைகள் தான் அழும் என்பது போல தெரிகிறது. இருந்தாலும் நாம் நன்றாக பயணிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய துணையோடு பயணிக்கலாம் என்று ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி என்று கூறுவோமே, அதை தருவதாக இந்த பாடல் எனக்கு தெரிகிறது. மிகவும் அருமையான தருணத்தில் இந்த அருமையான கருத்தை பதிவு செய்ய வாய்ப்பளித்த அம்மையாருக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியோடு மட்டுமில்லாமல் வணக்கம்.